ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10 என்சிஆர்டி சிபிஎஸ்சி போர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரியல் நம்பர்ஸ் கான்செப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 6 ப்ராப்ளமே இன் டீட்டெயில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்டிவிஷனும் அதோட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் ஆக்சஸ் ஆஃப் இட். ஓகே, இன்னைக்கு நம்ம இப்போ இந்த சம் பார்க்கலாம். There is a circular path around a sports field. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒரு சர்க்குலர் பாத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோனியா டேக்ஸ் 18 minutes டு டிரைவ் 1 round. ஓகே, ஒரு ரவுண்ட் அடிக்க சோனியாக்கு 18 minutes அண்ட் ரவி டேக்ஸ் 12 minutes ஃபார் தி சேம். சப்போஸ் சேம்னா என்னது, அதே மாதிரி அந்த ஃபீல்டை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. சப்போஸ் தே போத் ஸ்டார்ட் அட் தி சேம் பாயிண்ட். ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரே டைம் சேம் டைம் அண்ட் கோஸ் இன் தி சேம் டைரக்ஷன். இப்போ இதுதான் ஃபீல்டு அப்படின்னா எல்லாருமே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேம் டைம் சேம் டிரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டைரக்ஷன் அண்டர்ஸ்டுட். இப்படி போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரவுண்டை ஒவ்வொரு வித்தியாசமான டைமிங்ஸில் முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் when they will meet again at the starting point, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எப்போ அவங்க திருப்பி மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ரெண்டு பேருமே என்னது வேற வேற டைமிங்ஸில் போயிட்டு இருக்காங்க. ஓகே, 12 minutes போகிறாங்க, 18 minutes போகிறாங்க, அந்த மாதிரி மாறி மாறி போகிறாங்க. இப்போ 12 minutes போகிறதா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி டைமை கம்மியாக முடிக்கிறார். அப்போ அந்த 12 minutesல சீக்கிரமாக முடிக்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு ரவுண்டை எக்ஸ்ட்ராவே முடிச்சு 1 or 2 rounds எக்ஸ்ட்ரா முடிச்சு இந்த ஸ்லோ ஆடக்கூடிய சோனியா கூட சேர்ந்து என்ன பண்ணுவார், ரவி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். ஸோ அப்போ இது என்னது, ஒரு லீஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஓகே, ரொம்ப 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 லீஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறனால இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், எல்சிஎம். ஓகே, ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் எதை கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்காங்கல்ல, சோனியா வந்து 18 minutes, ரவி வந்து 12 minutes கொடுத்துருக்காங்களா. அப்போ 18க்கும் 12க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ 18 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம். 18 பண்ணால் என்ன வருது, 18 வந்து 2 times 9, 3 3s ஆர். அப்போ என்ன வந்துடுது, 2 into 3 into 3. அடுத்து 12, 12 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் என்னது, 2 6 2 3. ஓகே, அப்போ 12க்கு என்ன வருது, 2 into 2 into 3. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் எல்சிஎம் தான் வேணும். எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் பேரில் இருந்து ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், விச் இஸ் 2. அண்ட் இது எனக்கு இல்லை, ஸோ 3 into 3 into இந்த 3 என்ன ஆகுது, ஒரு பேர் ஆகுது. ஓகே, இது ஒரு ஹெச்சிஎஃப்க்கு ஒரு பேர். அப்போ இந்த 3லேருந்து என்னது, ஒரே ஒரு 3 எடுத்துக்கிறேன். சரியா, இது நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். பாக்கி என்ன இருக்குது, இந்த 2 மட்டும் இருக்குது. ஸோ இன்டூ 2. அப்போ என்ன வரும், 2 into 2 4, 3 into 3 9. ரிசல்ட் 2 4 into 9 என்னது, 36. ஸோ த ஆன்சர் இஸ் 36. இந்த 36ஓட விட்டோம்னா நம்மளுக்கு 1 மார்க் கம்பல்சரி என்ன பண்ணலாம், குறைக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, how after how many minutes will they meet again at the same point. அப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும், therefore they will meet after 36 minutes. ஓகே, மினிட்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்போதான் என்னது, யூனிட்ஸ் எப்படிங்கிற மாதிரி அது இங்கே மினிட்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் we will be getting the full mark. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம முடிக்கிறோம். இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், 1000 times இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட எல்லா ப்ராப்ளமும் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம், ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்டிங்கில் சொன்ன மாதிரி. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம டீல் பண்ண போகிறது இர்ராஷனாலிட்டி கான்செப்ட். அதுலேருந்து கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் 3 மார்க் அதுலேருந்து கம்பல்சரி வருது. ஓகே, அது கம்பல்சரி எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த சாப்டரில் கேள்வி அப்படின்னா 3 மார்க்கில் அது ஒன்று தான். சரியா, ஸோ அந்த எக்ஸசைஸை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் இன்டெப்த்தாக ஒவ்வொன்றத்தையும் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ, இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு
ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட நான் எப்போ அடுத்த எக்ஸசைஸ் போடுறேனோ அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ until then we'll meet in the next exercise and thank you.